வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சா மே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. अपरोक्षानुभूतिर्वै प्रोच्यते मोक्षसिद्धये. सद्भिरेव प्रयत्नेन वीक्षणीया मुहुर्मुहुः. ஆச்சாரியர் கடவுளையும் குருநாதரையும் வணங்கி தான் சொல்ல போகிற விஷயத்தை சொல்லுகிறார். அபரோக்ஷானுபூதியை சொல்லுகிறேன். எதற்காக அபரோக்ஷானுபூதியை சொல்லுகிறேன்னு சொன்னால், மோட்சத்தை அடைவதற்காக அபரோக்ஷானுபூதியை சொல்லுகிறேன். யாருக்காக சொல்லுகிறேன்? சத்பிஹி ஏவ, நல்லவர்களுக்காக. நல்லவர்கள்ங்கிறது இங்கே பின்னால் விளக்கி சொல்லப்பட போகிறது. சத்பிரேவ, அதற்குரிய தகுதிகளை உடையவர்களுக்காக. சத்பிரேவ வீக்ஷணீய, நல்ல தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இதை படித்தால் பயனுண்டு. இல்லாதவர்கள் இதை படித்தால் பயன் இல்லைங்கிறத முதல்லே சொல்லிவிடுகிறார். அப்படி தான் சொல்லணும். அதை இதுக்கு இதுதான் தகுதி. பிஏ படிச்சிருந்தா தான் எம்ஏக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி இந்த தகுதி இருந்தால் தான் இந்த சாஸ்திரம் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே சத்பிரேவ வீக்ஷணீயா, இந்த அபரோக்ஷானுபூதிங்கிற விஷயத்தை, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை அதற்குரிய தகுதியுடையவர்கள்தான் பார்க்க வேண்டும், முயற்சி செய்து பார்க்க வேண்டும். பிரயத்னேன வீக்ஷணீயா, ஒரு தரத்துக்கு 4 தடவை படிக்கணும். முகுஹு வீக்ஷணீயா பௌனః புண்ணியேன ஸ்ரவணம் குறியாத், மறுபடியும் கேட்கணும். அப்போ தான் ஆழமான மனசுக்கு போகும். ஏன்னா நமக்கு தப்பான எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எத்தனை வேதாந்தம் படித்தாலும், எத்தனை காலம் படித்தாலும் நிறைய பேருக்கு அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆகையினால் திரும்ப மனசில் இது பதியணும்னா படிக்கணும், திரும்ப படிக்கணும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். இனி 3வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 9வது ஸ்லோகம், 10 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லலாம். 10, 11 ஒரு விஷயம் சொல்கிறது. 9வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சத்பிஹிங்கிறதுக்கு விளக்கம். சத்பிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதுக்களால், நல்லோர்களால்,
இந்த நல்லோர்களால்னு சொன்னீங்களே, நல்லோர்கள்ங்கிறதுக்கு என்ன பொருள்? அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோம். அது நான் முன்னாடியே சொல்லிவிடுறேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அனுபந்த சதுஷ்டயம்னு. அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னால், சதுஷ்டயம்னா 4, பஞ்சகம்னா 5, ஷட்கம்னா 6, நவக்கம்னா 9, அஷ்டகம்னா 8. அது மாதிரி சதுஷ்டயம்னா 4. அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னபோது என்ன சொன்னேன்? இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் என்ன, இதனுடைய பிரயோஜனம் என்ன, யார் இதற்கு தகுதி உடையவர்கள், இதனுடைய தொடர்பு சம்பந்தம் என்ன. இந்த சம்பந்தத்தை பற்றி அதிகமாக சொல்கிறதில்ல. முக்கியமாக 3 சொல்கிறோம்: விஷயம், பிரயோஜனம், அதிகாரி. அதிகாரின்னா நிர்வாகம் பண்ணுறவன் அர்த்தம் இல்லை, அதிகாரின்னா தகுதி உள்ளவன் அர்த்தம். இந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரம் யாருக்கு? திருக்குறள் அதிகாரம்னு வருது, அதுக்கு பேர் தலைப்புன்னு அர்த்தம். அதிகாரம்னு சொன்னால் தலைப்புன்னு அர்த்தம். அதிகாரம்னா இவன் அதிகாரம் பண்ணுறான், அந்த அர்த்தத்தில் சொல்கிற அதிகாரம் வேறு. ஆக இந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரம், அதிகாரம்னா தகுதி என்ன, இந்த தகுதியைத்தான் 3 முதல் 9 வரைக்கும் பார்க்க போகிறோம். 4 தகுதி வேணுங்கிறாங்க. ஞானம் அடைவதற்கு 4 தகுதிகள் தேவை. ஞானம் அடைவதற்கு 4 தகுதிகள் தேவை. முக்திக்கு தேவை ஞானம், ஞானத்துக்கு தேவை வேதாந்த விசாரம், வேதாந்த விசாரத்துக்கு தேவை 4 தகுதிகள். பயன் கொடுக்கணும்னா, இல்லாட்டி அகாடமிக்காக தெரிஞ்சுக்கலாம், தகவல் தெரிஞ்சுக்கலாமே தவிர அதோட பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியாது. ஆக இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். குருக்கிட்ட போய் படித்து இந்த ஞானத்தை அந்த சொல்லிக் கொடுக்கறது நமக்கு புரியணும்னா 4 தகுதி இருக்கணும். 4 விஷயங்கள் என்னங்கிறத ஸ்லோகமே சொல்ல போகிறது. ஆனால் உங்களுக்கு முதல்ல சுருக்கமாக சொல்லிவிடுறேன். 4 தகுதி என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் எது நிலைச்சிருக்கும், எது நிலைச்சிருக்காது, நம்ம வாழ்க்கையில் நிலையானது எது, நிலைத்தது எது அப்படிங்கிற பகுத்தறிவு. நம்ம தேடுறதெல்லாம் உண்மையிலேயே நிலையில்லாதது தான். பணம் நிலையில்லாதது, உடம்பே நிலையில்லாதது. நிலையில்லாதது எது? நில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. திருக்குறளில் துறவரத்துக்கு தகுதியாக வள்ளுவர் சொல்கிறது முதல்ல இந்த தகுதி தான், நிலையாமை. 10 குறள் சொல்கிறார். செல்வம் நிலையாமை, இந்த உடம்பு நிலையாமை. திருக்குறளில் இதுதான் இருக்குது. நிலையாமைங்கிற அதிகாரம் படித்தா தெரியும். நிலையாமைக்கு பிறகுதான் துறவு, துறவுக்கு பிறகு மெய்யுணர்வு, மெய்யுணர்வுக்கு பிறகு அவாறுத்தல். அப்படி 4 வச்சுருக்கார் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக. இதுக்கு பேர் விவேகம்னு, நித்தியானித்திய வஸ்து விவேகம்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர். அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். எது நிலைச்சிருக்கும், எது நிலைச்சிருக்காதுங்கிற பகுத்தறிவு வேணும். அது இருந்தால் போகாது. நிலையில்லாததை தேடி போகிறத குறைக்கணும், அப்புறம் விட்டுடணும். நிலையற்றவைகளை நாடி செல்வதை தேடி போவதோ அதுக்காக நிலையில்லாதுன்னு தெரிஞ்ச பிறகு நிலையில்லாதுக்காக எதுக்கு உழைக்கணும்? ஆனால் வேறு வழி இல்லை. நிலையில்லாத சார்ந்திருக்கு இந்த உடம்பு, வாழ்க்கை எல்லாம் நிலையற்றது. அனித்தியம் அசுகம் லோகம்னு கீதையில் பகவான் சொல்கிறார். இந்த உடல் நிலையற்றது. லோகம்னு சொன்னால் சரீரம்னு அர்த்தம். அனித்தியம் அசுகம் லோகம். இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லாதது. இதில் நாம் அனுபவிக்கிற சுகம் உண்மையான சுகம் கிடையாது. ஆகினால் நேரத்தை வீணடிக்காமல், உலக விஷயத்தில் இன்பத்தில் நாட்டத்தை செலுத்தாமல், நீ நேரத்தை நல்லதுக்கு பயன்படுத்தி நிலையான இன்பத்தை அடை. நிலையற்ற உடம்பை கொண்டு நிலையான இன்பத்தை அடை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது, அனித்ய திருப்தாயை நமஹா. அனித்ய திருப்தாயை நமஹான்னா என்ன அர்த்தம்? நிலையில்லாத பொருள்களை கொண்டு பூஜை பண்ணுறதுனால திருப்தி அடைகிறாளாம் அம்பா. எதுவுமே சாஸ்வதம் இல்லை.
பூவை போட்டால் மத்தியானம் வாடி போக போகுது. அந்த மத்தியானம் வாடி போகிற பூவை காலம்பரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஆனால் அதில் அம்பாள் திருப்தி அடைகிறாள். அனித்ய திருப்தாயை நமஹா. அதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நிலை இல்லாததை விரும்பாமல் இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். நிலையானதை விரும்புகிறதுக்கு பேர் முமுக்ஷுத்துவம்னு பேர். நிலையான ஆனந்தந்தான் எனக்கு வேணும், நிலையற்ற ஆனந்தம் எனக்கு வேண்டாம். நிலையற்ற ஆனந்தம் எனக்கு வேண்டாங்கிறதுக்கு பேர் வைராக்கியம். நிலையானந்த ஆனந்தந்தான் எனக்கு வேணுங்கிறது முமுக்ஷுத்வம், மோட்சத்தில் இச்சைன்னு அர்த்தம். எனக்கு இந்த அல்ப ஆனந்தம் வேண்டாம், பணம் பதவி புகழில் வர்ற ஆனந்தம் எனக்கு வேண்டாம், இந்த ஆனந்தந்தான் எனக்கு வேணும். இந்த ஆனந்தத்தை விரும்புகிறவங்க விரும்பிட்டு போகட்டும், எலெக்ஷனில் நிற்கிறவன் நின்றுட்டு போட்டும், மந்திரி யாரும் ஆகிட்டு போட்டும், எனக்கு வேண்டாம்ப்பா அந்த தந்திரவெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் விட்டுடு. ஆக ஒரு விவேகத்தோட விவேகத்தோட ஒரு பிரயோஜனம் என்னென்னா வைராக்கியம், இன்னொரு பிரயோஜனம் என்னென்னா முமுக்ஷுத்துவம். அப்புறம் இன்னொன்று இருக்குது. இந்த வைராக்கியம் முமுக்ஷுத்துவம் பிரயோஜனம் அடையிறதுக்கான தகுதிகள், மனசில் இருக்க வேண்டிய ஒரு 6 தகுதிகள், அதை சேர்த்து ஒன்றா சொல்கிறோம். சமாதி ஷட்க சம்பத்தி சொல்கிறோம். அதெல்லாம் பின்னால் விளக்கமாக வரப்போகிறது. உங்களுக்கு பேரை மாத்திரம் சொல்லியிருக்கேன். ஆக இந்த 4 தகுதி இருந்தால் தான் இந்த மாதிரி புஸ்தகங்களை படித்தா அந்த அறிவு நமக்கு மனசில் பதிஞ்சு அந்த அறிவினால் நமக்கு ஒரு பிரயோஜனம், சாந்தி, சாஸ்வதம், நிம்மதிங்கிறது நமக்கு அமையும். அதுதான் விஷயம். ஆக சரி, இந்த தகுதி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த கேள்வி. இந்த தகுதி வர்றதுக்கு ஏதாவது பண்ணணுமா? தகுதியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த 3வது ஸ்லோகம். தகுதி வேதாந்தம் படிக்கிறதுக்கான தகுதியை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சாதன சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொன்னால் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை அவர் ஒரு விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறார். படிக்கலாம் ஸ்லோகத்தை. ஸ்வவர்ணாஸ்ரம தர்மேண தபசா ஹரிதோஷணாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்யாதி சதுஷ்டயம். ஸ்வவர்ணாஸ்ரம தர்மேண தபசா ஹரிதோஷணாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்யாதி சதுஷ்டயம். சாதன சதுஷ்டயங்கிறதுக்கு பதிலாக வைராக்யாதி சதுஷ்டயம். வைராக்கியம் முதலான 4 பிரபவேத் உண்டாகும். இதை செய்தால் வைராக்கியம் முதலான 4ம் உண்டாகும். எதை செய்தால்? அதான் முதல் வரியில் சொல்லியிருக்கு. 2வது வரியில் என்ன சொல்லியிருக்கு? பும்சாம் வைராக்யாதி சாதன வைராக்யாதி சதுஷ்டயம் சாதனம் பிரபவேத். தகுதி வரும். பும்சாம்னா மனிதர்களுக்கு வைராக்கியம் முதலான 4 தகுதிகள், விவேகம் முதலான 4 தகுதிகள்னு சொல்கிறது வழக்கம். இவர் கொஞ்சம் அதை வைராக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை போடுறார். வைராக்கியம் முதலான 4 தகுதிகள் உண்டாகும். எதனால் உண்டாகும்? ஸ்வவர்ணாஸ்ரம தர்மேண பிரபவேத், தபசா பிரபவேத், ஹரிதோஷணாத் பிரபவேத். இல்லாட்டி ஒரேடியாக 3ஐயும் சேர்த்து சொல்லணும். ஸ்வவர்ணாஸ்ரம தர்மேண தபசா ஹரிதோஷணாத் பிரபவேத். 2 விதமாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள். ஸ்வவர்ணாஸ்ரம தர்மேண, இது கொஞ்சம் நாம்
ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் இந்த விஷயமே இல்லை. இப்போ இந்த காலத்தில் இல்லை. இது ஒரு காலத்தில் இது ரொம்ப பலமாக இருந்தது. இப்போ ஏதோ அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். சுருக்கமாக சொன்னால், நம்முடைய கடமைகளை செவ்வனே செய்வதால், நம்முடைய கடமைகளை செவ்வனே செய்வதால். வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், செய்வினை அறிவான் செயல்முறை, அவ்வினை அறிவான் உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை அறிவான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இப்படிலாம் திருக்குறள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது இருந்தாலும் அது ஞாபகத்துக்கு வராது. சரியான நேரத்தில் அது வரணும். அதாவது எப்படி வேலை செய்யணும்னு செய்கிறவனை பார்த்து கற்றுக்கிட்டு செய்யணுங்கிறார். அதை மனசில் வாங்கிட்டு செய்யணுங்கிறார். செய்வினை அறிவான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதனால தான் நம்ம என்னென்னா, நம்ம அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, இந்த சமையலே எடுத்துங்களேன். இப்போ பொன் குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு பிறகு தான் சமைக்கிறதுக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? நான் ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குழந்தைக்கு ஒரு என்ன சொல்லணும், ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைய பரிமாற சொல்கிறாங்க எங்களுக்கு. 7-8 வயசு சின்ன பொண்ணு. அது அழகாக சாப்பிட்ற இடத்த முதல்ல தொடச்சி இலையை போட்டு தட்டை டம்ளர் எங்கே வைக்கணுமோ அழகாக வச்சு தண்ணி ஊற்றி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அழகாக அதெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு எப்படி அதே தான் பரிமாறுறது. ஒன்று ஒன்றும் அழகாக பரிமாறுறது. எல்லாத்தையும் எப்படி பரிமாறணுமோ அந்த பரிமாறுற முறைப்படி பரிமாறி, அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து இலையை எடுத்துட்டு எச்சல் அந்த இதெல்லாம் எல்லாம் அழகாக எச்சலிட்டு, அதுக்கப்புறம் சுவாமிஜி நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பாட்டு பாடி, அதெல்லாம் அது ஒன்றும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை. அந்த குழந்தைய வீட்லேயே அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ரெடிஷன் ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை, வீட்டிலே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அம்மா அப்பாவே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அப்படி ஒரு ஃபேமிலி. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் ஸ்கூலில் எல்லாம் ஹோம் சயின்ஸில் கூட போய் படிக்கிறது. என்னென்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையே வேறு. இப்போ எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், வசதியாக வாழணும், அதுதான் நமக்கு. இப்போ நம்ம உலகமே ஊரே அப்படி தான். பியர் ப்ரெஷர். இது எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் பங்களா கட்டுறாங்க, எல்லோரும் கார் வாங்குகிறாங்க, எல்லோரும் துணிமணியெல்லாம் நிறைய வாங்கிறாங்க, எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அப்புறம் நம்மளும் போய்ட்டு அப்படியே முடிச்சுட வேண்டியது. அது இது இப்போ இருக்கிற சிந்திக்கிற முறையே இப்படி. ஆகையினாலும் நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் எடுபடாது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறதெல்லாம் என்ன, பொதுவாக நான் சொல்கிறேன், கடமைகளை செய்வதால் மனதிற்கு பக்குவம் வருகிறது அப்படி சொல்லிவிடணும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை செய்வதால் தான் பக்குவம் வரும். ஆனால் பரவாயில்லை, இப்போ நம்ம பார்க்குற கடமைகள் எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னதுன்னு சொல்ல முடியாது. லௌகிக கர்மா நம்ம பண்ணுறதெல்லாம் காலம்பரை எந்திரிக்கிறோம், ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், வாக்கிங் எல்லாம் போகிறோம், அதுக்கப்புறம் எப்படியோ குளிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கோ பிஸ்னஸ் ஒர்க்கோ ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஏதோ கோயிலுக்கு போனால் சும்மா இப்படின்னு சாமியை இப்படி கும்பிட்டுறோம், இப்படி கும்பிட்றோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரோம், கொஞ்சம் நேரம் டிவி நியூஸ் பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் பேசுகிறோம், அதுக்கப்புறம் ஏதோ சாப்பிட்றோம், அப்புறம் என்னதுன்னா தூக்கம் வந்தோடனே தூங்கிவிடுறோம். அப்புறம் அடுத்த நாள் ரொட்டீன் இப்படியே தான் போகுது. இந்த ரொட்டீன் இந்த அன்றாட வாழ்க்கை நடைமுறையை நம்ம வச்சிருக்கிற விதம் வேறு, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அதாவது தொழிற்குழுக்கள்னால் என்ன, இந்தந்த தொழிலுக்கு இன்னன்னார் அப்படின்னு. வண்ணார் அப்படின்னா அவர் வண்ணார், நாவிதர்னா நாவிதர் இல்லையா?
அப்படிலாம் பார்த்துருக்கோம். இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. குயவர்னா குயவர், தச்சர்னா தச்சர். அந்தந்த தொழில் அந்தந்த அவங்க பண்ணுவாங்க. ஒரு விவசாயம் பண்ணுறவர் விவசாயம் பண்ணுவார். இப்படி அவங்கவுங்களுக்கு தொழிலில் பிறப்பின் அடிப்படையில் பிரிவு. அதுதான் கஷ்டம். பிறப்பின் அடிப்படையில் பிரிவு. இவர் வேதம்தான் சொல்லணும், இவர் போய் இந்த வேலையை செய்யக்கூடாது, அவர் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சமூகத்தில் தொழிற்குழுக்கள். இதுக்கு பேர் வர்ணம்னு பேர். ஜாதி வேறு வர்ணம் வேறு. ஜாதிங்கிறது ஜாதி, வர்ணம், குலம், இதெல்லாம் வித்தியாசம் உள்ளது. கோத்திரம், ஜாதி, வர்ணம், குலம், கோத்திரம், இந்த மாதிரி பிரிவுகள்லாம் உண்டு. ஜாத்தின்னு சொன்னால் மனுஷ ஜாதி. நம்மெல்லாம் மனுஷ ஜாதி, புருஷ ஜாதி, ஸ்திரீ ஜாதி, அந்த மாதிரி தான் பிரிப்போம். அது ஜாதிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் பிரிப்போம். பிராமண ஜாத்தின்னு சொல்கிறது தப்பு. பிராமண வர்ணஹா, பிராமண வர்ணஹா, க்ஷத்ரிய வர்ணஹா. இவங்களுக்கு எல்லாருக்கும் கடமைகள்லாம் நம்ம மனுஸ்மிருதி போன்ற சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சில இது எல்லாம் இப்படி குழப்பமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புரிய வைக்கிறது கடினம். அதெல்லாம் இந்த மனோன்மணியம் சுந்தரனார்னு ஒருத்தர் பாடினார். ஏற்கனவே அவரும் நல்ல சாஸ்திரம் வேதாந்தங்கள்லாம் படித்தவர் தான். ஆனால் அவர் ஒரு பாட்டு எழுதினார். வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. அப்படி ஒரு பாட்டு. வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்திற்கு ஒரு நீதி. திருக்குறளில் வர்ண தர்மம் சொல்லலைன்னு நினைக்கிறாங்க. அவர் அதை தொடலை. நிறைய மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். அப்புறம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறளை ரெண்டாவது வரியை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. முதல் வரியோடு நிறுத்தி விடுறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு எல்லாருக்கும் ஒவ்வா. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு எல்லாருக்கும் ஒவ்வா. எல்லா உயிருக்கும் பிறக்கிறதுங்கிறது ஒன்று தான். ஆனால் வேலைங்கிற போது வேற வேற. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு எல்லாருக்கும் ஒவ்வான்னு அந்த குறள் இருக்குது. பெருமையோ என்ன அதிகாரமோ தெரியல, மறந்து போச்சு எனக்கு. பிறப்புக்கு அந்த அதிகாரம் முக்கியம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அந்த காலத்தில் இருந்து இப்போ இல்லைங்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நம்ம இப்போ வேறு மெத்தடெல்லாம் வச்சுருக்கோம் நிறைய. அந்தந்த வர்ணம் இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இது சொல்ல வேண்டி வந்தது. ஸ்வவர்ண. ஸ்வவர்ணன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக பொறுப்பு, அந்த அர்த்தம். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக பொறுப்பு. அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவர் அப்பா என்ன பண்ணுறார்? தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய பதவி போகணும்னு நினைக்கிறாரா இல்லையா? கண்ணு முன்னால் பிரத்யட்சமாக நாட்டில் பார்த்துட்டுருக்கோம். ஏன் இல்லை அவரும் என்னுடைய பழகிட்டார், அதனால தான் அவருக்கு அது அப்படின்னு அப்படித்தான் சொன்னாங்க எல்லாரும் அந்த காலத்துலேயும். என் தொழிலை அவனுக்கு பார்த்து பார்த்து பழக்கம் இருக்குது, அதனால் எப்படி இப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் வர்றதில் என்ன டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறான், வக்கீலோட பையன் வக்கீல் ஆகிறான், ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியாக இருக்கான். ஆனால் இது சொல்லாமல் நடக்கிறது. ஆனால் மாறணும்னா மாறலாம். ஒரு பையனை அரசியலுக்கு, இன்னொரு பையன் டாக்டருக்கு அப்படி வைக்கிறான். ஆனால் அதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு. இப்போது இந்த ஸ்வவர்ணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழில் பொறுப்பு. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழில் பொறுப்பு. அதை இப்போ இந்த காலத்தில் என்ன எடுத்துக்கணும்னா, நாமளாக விரும்பி என்ன ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. எங்கள் அப்பாவுக்கு என்ன தொழிலோ அதுதான் எனக்கு தொழில், அடுத்த தலைமுறைக்கும் அதுதான் தொழில். அப்படி ஒரு முறை இருந்திருக்கு ஒரு காலத்தில்.
இப்போ யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம். தொழில் பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். அப்போ தான் இருக்கிறதெல்லாம் கெடுக்கலாம். ஏன்னு கேட்டால் ட்ரைனிங்கே இருக்காது. இப்போ ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏற்கனவே பரம்பரையாக அவன் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு என்னென்ன பண்ண தெரியும். திடீர்னு ஒரு ஆளுக்கு அரைகுறைய, அதுவும் ட்ரைனிங்கே ப்ராப்பராக இல்லை, ஒரு ஒரு வருஷம் 6 மாதம் ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக பண்ணுறதெல்லாம் முடியாது. இவருக்கு பண்ணுறதே தெரியாது. இந்த வர்ண தர்மத்தில் என்ன சௌரியன்னு கேட்டால், அவன் விளையாட்டாக பண்ணிட்டு போயிடுவான். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க்கு. நீங்களாம் சமைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க். ஏன்னா எனக்கு இப்போ பாடம் நடத்துறது எனக்கு கஷ்டமாக இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தானே. ஆனால் இப்போ இருக்கிற வேலைகள்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குது. ரொம்ப முடியல, நிறைய வச்சுட்டு பாதி தான் பண்ண முடியுது, பாதி பண்ண முடியலேங்கிற துக்கம், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதுனா அளவாக இருக்கும், சௌரியமாக இருக்கும். அதுக்காக பெரிய குபேரனாக ஆகிட முடியாது, சிம்பிளாக தான் வாழவும் முடியும். போருங்கிற அந்த எண்ணம் இருந்தது. அதில் தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக வசந்தாகணும். நான் அந்த பிரச்சனைகளெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது, முடிவு கிடையாது. இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தம், இப்போ நம்ம லௌகிக விஷயங்கள் பேசுகிறதில்ல, ஸ்லோகத்தில் இருக்குது. தனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக பொறுப்பு, அந்த சமூக தொழில் பொறுப்பு, அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யணுங்கிறது சாஸ்திரம். கீதையிலையும் இருக்குது. ஸ்வே கர்மண் அபிரதா 18வது அத்தியாயத்தில் வருது. 40வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் வர்ணங்களையெல்லாம் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவனவனுடைய கடமைகளை செய்வதன் மூலம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுகிறான். ஸ்வே கர்மண் அபிரதா சம்சித்திம் லபத்தே நரஹா. நிறைய பேர் இந்த சிஸ்டத்தை தப்புன்னு சொன்னால் கூட அவங்களால ஒரு புது சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ண தெரியலையே. சமூகமே அப்படி இருந்தது. ஒரு கிராமம்னு இருந்ததுன்னா அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க, எல்லா வர்ணத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இப்போவே சொல்கிறாங்க, நிறைய இன்சிடெண்ட்லாம் இப்போ பாலிட்டிக்ஸ்னால் பிரிக்கப்படுறது. பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே தருமபுரியில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கேன். அதில் என்ன சொல்கிற, விவசாயத்தை சார்ந்து அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்ட நீங்கள் கிராமத்தை நினச்சா தான் தெரியும். கிராமத்தில் வண்ணார் இருப்பார், குயவர் இருப்பார், எல்லோரும் இருப்பாங்க, அந்தந்த வேலையை செய்கிறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் கடைசியில் என்ன தெரியுமா, வாழ்க்கைக்கு தேவைக்கு பொருளாதாரம் நெல் தான். அந்த விளையிற நெல்லில் இத்தனை ஆளாளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதை வச்சுன்னு அவங்கவுங்க கடமையை செஞ்சுட்டு அவங்க எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சாயங்காலம் ராமாயணம் படிக்கிறது, மகாபாரதம் படிக்கிறது, அப்படிலாம் இருந்து கொண்டு இந்த மாதிரி சண்டையெல்லாம் இருக்காது. இந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் சண்டை, இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஊரில் எல்லோரும் ஒன்றா வாழ்ந்தாகணும், அத்தனை பேரும் தேவை. அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டே போகலாம். ஏதாவது பிறப்பின் அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில், பண்பின் அடிப்படையில் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வர்ணம்ங்கிறது சமூகத்தினுடைய தேவைக்கான ஒரு கற்பனை திட்டம், உண்மையல்ல. எந்த ஜாதியும் உண்மை கிடையாது, கற்பனைனா அத்தியாசம்னு பேர் சாஸ்திரத்தில். பிராமணனுங்கிறது ஒரு கல்பனை, க்ஷத்ரியன்கிறது ஒரு கல்பனை, ஒரு இதுக்காக ஒரு போஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர், இது உண்மை கிடையாது. நான் ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கேன்னா அது ஒரு தொழிலுக்காக வச்சுருக்கே தவிர அது சத்தியம் கிடையாது. அது பேர், இது சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் அத்தியாசம். இப்போ எடுத்துங்களேன், நான் ஆணா, நான் மனிதனா, நான் ஆணா, நான் தமிழனா, என்ன, நான் இந்த ஒரு ஜாதியா, நான் சன்னியாசியா, நான் ஒரு உயிரா,
நான் ஒரு உயிரா அல்லது உணர்வா? எது உண்மை? பட்டிமன்றம். எது உண்மை? நான் உணர்வாக இருக்கிறேனா அல்லது உயிராக இருக்கிறேனா அல்லது உடலாக இருக்கிறேனா அல்லது மனிதனாக இருக்கிறேனா அல்லது ஆணாக இருக்கிறேனா அல்லது பெண்ணாக இருக்கிறேனா நான் அல்லது இந்த தமிழனாக இருக்கிறேனா? எல்லாம் தமிழனுங்கிறது கற்பனையா உண்மையா? தமிழனோட பையன் தமிழனா? அவனுக்கு தமிழே தெரிய மாட்டேங்கிறது. தமிழனோட பையன் அமெரிக்காவுக்கு போயாச்சுன்னா அவன் தமிழே தெரியாது அவனுக்கு. தமிழன்கிறது இங்கே இன்னும் ஒரு 3 தலைமுறை அமெரிக்காவில் போயாச்சுன்னா இவன் தமிழனே கிடையாது. இங்கே வேணால் இங்கே இருக்கணும், தமிழர் பரம்பரையில் வந்த ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாது. உண்மையா இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஆக இதெல்லாம் கற்பனையை நம்ம உண்மைன்னு நினச்சின்னுட்டோம். நமக்குள்ளே இப்போ இந்த ஜாதி சண்டையெல்லாம் நிறைய வருது, கற்பனையினால் வர்ற சண்டை. ஜாதி சண்டையே கற்பனையினால் வர்ற சண்டை, உண்மை கிடையாது. ஏதோ அதை கற்பித்தது, அதை போய் பெருசாக பிடிச்சிண்டு ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இருக்க போகிறது, அதை போய் பிடிச்சிக்கிட்டு இது மதம் மகா கற்பனை. மதம் நான் முஸ்லீமா கிறிஸ்டியனா ஹிந்துவா? ஹிந்துங்கிறது என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவன் என்பது என் மீது கற்பிக்கப்படுகிறது. என்னுடைய வழிபாட்டு முறைகள் இந்த இதில் வைத்து அதை வச்சு எனக்கு கற்பிக்கப்படுகிறதே தவிர நான் ஹியூமன் பீயிங்கா, நான் இந்த ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவனான்னு கேட்டால் எல்லாம் கற்பனை. அதை கற்பனைன்னு புரிஞ்சிக்காமல் அது உண்மைன்னு நினைக்க போகிற போது தான் சண்டையும் சச்சரவும் கூடுது. இப்போ நம்மளே இங்கே இப்போ நீங்களாம் இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லோரையும் பிரித்து ஒரு குரூப்பாக பிரித்து ஒரு விளையாட்டு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எந்த குரூப் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு அபிமானம், எங்கள் குரூப் தான்னா. அந்த குரூப்பில் எல்லா ஜாதியும் இருக்குதுன்னு வச்சுங்க, எல்லா ஜாதி இருக்கணும். ஆனால் மாறி போச்சு, அந்த மறந்து போச்சு விளையாட்டில். இப்போ எனக்கு இது கங்கா, இது காவேரி, அது யமுனா, அது கோதாவரி அப்படின்னு ஒரு 4-5 குரூப்பாக பிரித்து விட்டு ஏதோ ஒரு கேம் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விளையாடி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படிலாம் ஸ்கூல்லலாம் விளையாடிட்டு போமா மாட்டோமா? எல்லாம் மறந்து போச்சு. ஸ்வவர்ண இந்த எல்லாமே தன்னுடைய இந்த ஸ்வவர்ணம்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுனால இத்தனை சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்வவர்ண தர்மேண தனக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற சமூக பொறுப்புகளை முறையே செய்வதினால் மனதிற்கு பக்குவம் வருகிறது. அதை தெரிஞ்சு பண்ணு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிடணும், இதை பாருப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாப்பம். கற்பனையாக வச்சுருக்கப்பா, ஒரு தொழிலுக்காக வச்சுருக்கு, ஒரு சமூகத்தினுடைய திட்டத்துக்காக வைக்கப்பட்டிருக்கே தவிர இதை ரொம்ப போய் பிடிச்சிக்காதீங்கோ. அது ஒரு இதுக்காக ஏற்பட்டிருக்கு, பழக்க வழக்கத்துக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை நான் விரிவாக பேசலை. இப்போது இங்கே சொன்ன வார்த்தையை கொஞ்சம் விளக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸ்வவர்ண தர்மேன தனக்கென்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உடலடின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில் இல்லை. இந்த உடலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம், நமக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, எனக்கும் அது வந்திருக்கு. ஆகையினால அந்த பொறுப்பை நான் ஒழுங்காக சந்தோஷமாக செய்கிறேன். தர்மேன ஸ்வவர்ண தர்மேன அறிவுபூர்வமாக இதை செய்யணும், உணர்ச்சி பூர்வமாக இல்லை, அறிவுபூர்வமாக இதை செய்யணும். ஸ்வவர்ண தர்மேன இது சமூக பொறுப்பு. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஆசிரமம்னு சொன்னால் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆசிரம தர்மம்னு சொன்னால் குழப்பமில்லாத வாழ்க்கை முறை, தெளிவான வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆசிரமம்னு பேர். சிரமம் இல்லாமல் கான்ஃப்ளிக்ட்லெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் ஆசிரமம்னு. ஆசிரமத்துக்குள்ளே நிறைய குழப்பம்னு சொன்னால் என்ன ஆகும்? அர்த்தம் இல்லாமல் போகும். ஆசிரமங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைகள். மாணவ பருவம், வாலிப பருவம், அப்புறம் நடுவயது பருவம், அப்புறம் முதுமை பருவம்.
இந்த 4 பருவம் இருக்குது. மாணவ பருவத்தில் இருக்கிற இதுக்கு அதில் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. மாணவ பருவத்தில் ஒரு வாழ்க்கை முறை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போல்லாம் இப்போ கல்லூரியில் படிக்கிற பையங்கள்லாம் அவங்களாம் எப்படியோ ஏனோதானோலாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம சாஸ்திரப்படி அப்போ தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மரத்தை சரியாக சின்னதாக வளர்கிற போது நல்லா கவனித்தா தான் அது பெருசாகிற போது நல்ல பலன் கொடுக்குங்கிற மாதிரி அது சிறு வயதிலே நல்லா பக்குவப்படுத்துறது. அதற்கான நெறிமுறைகள் அது ஆசிரமம்மா, பிரம்மச்சரிய ஆசிரமம். ஆனால் இது மாறும். ஒரு தனி மனிதனுக்கு வர்ணம் மாறாது, ஆசிரமம் மாறும். சின்ன வயசில் பிரம்மச்சரிய ஆசிரமம், அப்புறம் வாலிப பருவத்தில் கிரகஸ்த ஆசிரமம் இல்லறம், அப்புறம் வயதான காலத்தில் நடு வயதில் வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறதுக்கான திட்டங்கள், அப்புறம் கடைசியில் முதுமை பருவத்தில் தத்துவ ஞானம், அப்புறம் சரீரத்தை உடலம்ப விட வேண்டிதான். ஆசிரம தர்மம். நான் இப்போ எந்த ஆசிரமத்தில் இப்போ நான் சன்னியாசியாக இருக்கேன்னா சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளே தர்மங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரம் படித்தா தான் தெரியும். வர்ண தர்மங்கள் என்ன, ஆசிரம தர்மங்கள் என்ன. நான் அதெல்லாம் இப்போ இங்கே பெருசாக பாடம் நடத்தினா அபரோக்ஷானுபூதி கிளாஸ் நடக்காது. தர்மசாஸ்திரம் புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு அதை மாத்திரம் நடத்திட்டுருக்கணும். இந்த புஸ்தகத்தில் அதை எப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லி சம்பந்தம் சொல்கிறது, அவ்வளோதான். ஏற்கனவே செஞ்சுருக்கணும். நம்ம படிக்கிறது மோட்ச சாஸ்திரம், பணம் சம்பாதிக்கிறதுக்கோ உலக சுகம் அனுபவிக்கிறதோ இந்த புண்ணியம் பண்ணுறதை பற்றியோ இப்போ இங்கே பேசலை. ஆனால் அது பண்ணியிருக்கணும்னு இங்கே சொல்லப்படுது. ஆசிரம தர்மேன, என்னுடைய பருவத்திற்குரிய வாழ்க்கை நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதனால். முதல்ல என்ன சொன்னேன், எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதனால் அப்படின்னு. சமூக பொறுப்பு கடமைகள். அப்புறம் என்னுடைய தனி மனித என்னுடைய வாழ்க்கை பருவங்களில் நான் செய்ய வேண்டிய கடமைகள். மாணவ பருவம், நடுவயது இல்லை வாலிப பருவம், நடுவயது பருவம், முதுமை பருவம், பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச தர்மேன. எல்லாம் தர்மம். தர்மம்னா என்ன, விருப்பு வெறுப்பற்ற செயல். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைனாலும் செஞ்சுதான் ஆகணும். ஆக இந்த கடமைகளை முறையாக செய்கிறதுனால வர்ணாசிரம தர்மேன இப்படி கடைப்பிடிக்க என்னாலும் அதுக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுமா. நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு முறையாக வாழ்கிறதுனால அதனால் ஒரு சக்தி ஏற்படும். அதுக்கு பேர் தான் புண்ணியம்னு பேர். கண்ணுக்கு தெரியாது, அந்த புண்ணியம் உண்டாகிறது. தர்மேனங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கடமைகளால் உண்டாகும் புண்ணியங்களால். தர்மேனங்கிற சப்தத்துக்கு கடமைகளால் உண்டாகும் புண்ணியங்களால். அபூர்வம்னு பேர். பின்னால் வரப்போகிற பலனுக்கு காரணம். பாவி பல ஆதார காரணம். ஆதாரம், பாவி பல ஆதாரம்னு மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. அதாவது பின்னால் வரப்போகிறதுக்கான காரணம், பின்னால் நமக்கு நடக்க போகிற நன்மைக்கான காரணத்தை நாம் இப்போ உண்டு பண்ணணும். இப்போ நிறைய பணம் சேர்த்து வச்சா பின்னால் எப்படி அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோமோ, ஆனால் ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு அனுபவிக்க முடியாது. ஆனால் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணுறது, இப்போ ஜபம் பண்ணுறது புண்ணியந்தான், கோவிலை சுற்றுறது பிரதட்சிணம் பண்ணுறது புண்ணியந்தான், உட்காந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது புண்ணியந்தான். இதெல்லாம் என்ன ஆகுனா புண்ணியமாக மாறும். நம்ம நமசிவாயன்னு சொல்ல 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 புண்ணியமாக மாறும். அது அந்த ஜபம் புண்ணியமாக மாறுறது. தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்து மனம் போன போக்கில் இருந்தோம்னா அந்த செயல்கள் பாபமாக மாறுகிறது. ஆக இது அதிருஷ்டமாக இருக்குது. ஆக ஸ்வவர்ண ஆசிரம தர்மேண, தர்மத்தினால் பும்சாம் சாதனம் பவேத், ஞானத்துக்கு தகுதி ஏற்படும், ஞானத்தை பெறுவதற்கான தகுதி உண்டாகும், சாதனம் பவேத். அப்புறம் அடுத்தது தபசா. தபசான்னு சொன்னால் தவத்தினால். தபஸ்ன்னு சொன்னால் என்னென்னா நாம விரும்பி கடைப்பிடிக்கிற, நம்மளை கட்டுப்படுத்திக்கிற சில நெறிகள். சாதாரணமாக இது தபஸுங்கிறது பிராயஷ்சித்த கர்மம். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ
இதை சொன்னால் தான் நிறைய வருது. தபஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம சாப்பாட்டை குறைக்கிறது, பேச்சை குறைக்கிறது, மௌனமாக இருக்கிறது, அதெல்லாம் தபஸ்ன்னு பேர். வள்ளுவர் தான் தவத்துக்கு ரொம்ப அழகான இலக்கணம் சொன்னார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு வந்த கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தவம்னர். ஆனால் சாஸ்திரத்தில் தபஸுக்கு நிறைய லட்சணங்கள் சொல்லியிருந்தாலும் முக்கியமான லட்சணம் என்னென்னா சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு வேணாம். சில நாட்களில் உணவே அருந்தாமல் இருக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றதில்ல. இந்த ஏகாதசி விரதம், சோமவார விரதம், இந்த விரதங்களெல்லாம் பிராயஷ்சித்த கர்மமாக சொல்லப்பட்டு. இந்த ஸ்வர்ணாசிரம தர்மேனங்கிறத நீங்கள் இப்படியும் போட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தில் கர்மங்களை 5ஆக பிரிச்சிருக்காங்க. கர்மங்கள் 5ஆக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒன்று, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் நிஷித்த கர்மம். திருக்குறள் எல்லாம் இருக்குது, பொருட்பாலே நல்லா வருகிறது. கொலை, களவு, கள், காமம், சூது, இதெல்லாம் கூடாது. எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பேர் நிஷித்த கர்மம்னு பேர். அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னு சொன்னால் விரும்பி பண்ணினோமானா அதுக்கு பேர் காமிய கர்மான்னு பேர். நம்ம ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், எந்த பிறவிலையோ தவறு செஞ்சுருக்கோம், இந்த பிறவிலையும் தவறு செஞ்சுருக்கலாம், குற்ற உணர்ச்சி நிறைய இருக்குது, அதை நீக்கிறதுக்காக செய்யக்கூடிய கர்மத்துக்கு பேர் பிராயஷ்சித்த கர்மம். நிஷித்த கர்மம், காமிய கர்மம், பிராயஷ்சித்த கர்மம். நிஷித்த கர்மம் செய்யக்கூடாது. நிஷித்த கர்மம் செய்யவே கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பிராயஷ்சித்த கர்மம் எவ்வளவு தேவையோ பண்ணலாம். காமிய கர்மம் பண்ணினா மறுபடியும் உடம்பு எடுக்கணும், உலக சுகதுக்கத்தை அனுபவிக்கணும், பிறப்பு வரும். அதனால் காமிய கர்மத்தை தவிர்த்துடணும். காமிய கர்மத்தை, மோட்சத்தை விரும்புகிறவன் இல்லை நான் நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய காமிய கர்மா பண்ணணும்னா பண்ணுங்க. நிறைய பெரிய மடங்கள்லேயே காமியார்த்த ஹோமங்கள் இப்படி தான் போடுறாங்க. மடங்கள்லேயே இதெல்லாம் தான் பண்ணப்படுறது. மடத்துலேயே லிஸ்ட்டு போடுறாங்க. இந்த மடத்தில் ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு பண்ண முடியலன்னு சொல்லி காமியார்த்த ஹோமங்கள் இங்கே இதெல்லாம் நடக்கும், பண்ணுங்கோ. காமம்னா பலனை விரும்பி பண்ணுறதுன்னு அர்த்தம். உலகியல் பலன்களை விரும்பி பண்ணுறது பேர் காமிய கர்மான்னு பேர். அப்புறம் இன்னும் 2 கர்மம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம், அதை செஞ்சே ஆகணும். அதுதான் நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மான்னா கட்டாயம் செய்ய வேண்டியது. காலையில் எழுந்திருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் செய்கிறது, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தரம் செய்கிறது, மாதத்துக்கு ஒரு தரம் செய்கிறது, எல்லாமே நித்திய கர்மத்தில் தான் வரும். அப்புறம் இந்த குழந்தை பிறந்தா செய்கிறது, கல்யாணத்துக்கு செய்கிறது, செத்துப்போனால் செய்கிறது, இந்த மாதிரி கர்மங்கள்லாம் நைமித்திக கர்மாவில் வரும். இந்த 2 கர்மத்தையும் கட்டாயம் செய்யணும். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. இந்த கர்மத்தை செய்கிறது தான் ஸ்வவர்ண ஆசிரம தர்மேன. அந்தந்த சமூக பொறுப்பில் செய்ய வேண்டிய, அதுலேயும் இதை பிரிச்சுட்டாங்க. நித்தியம், நைமித்திகம், காமியம், பிராயஷ்சித்தம், பிரதிஷித்தம். கர்மாங்கிறது செயல்கள் சேர்த்துக்கிறது. இந்த தபஸ்ன்னு சொல்லத்தினால இதை சொல்ல வந்தது. தபஸை பிராயஷ்சித்த கர்மம்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன, நம்ம உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் பொதுவாக இது பிராயஷ்சித்த கர்மத்தை தான் சொல்கிறது. தபஸா கல்மஷம் ஹந்தி வித்யாமிருதம் அஷ்ணுதே. தபஸ்னால் பாவங்கள்லாம் போகிறது. நம்ம முன்பு செய்த பாவங்கள்லாம் இருந்தால் அந்த பாவங்கள்லாம் நீங்கும் தபஸ்னால். தபஸா. அடுத்தது, அதுக்கு அடுத்தது என்னதுன்னா ஹரிதோஷணாத். ஹரிதோஷணாத் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறேன். இந்த தபஸுங்கிறத
சமாதி யோகம், தியான யோகம்னு சொல்லலாம். தியான யோகம், தியான யோகம் அல்லது சமாதி யோகம். தபஸுக்கு இன்னொரு மீனிங் சொல்கிறேன். தபஸுனா என்ன? உணவு பிராயஷ்சித்த கர்மம்னு, உணவு கட்டுப்பாடு, பேசாமல் இருக்கிறது போன்றதுன்னு சொன்னேன். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுகிறோன்னு கேட்டால், தபஸுன்னு சொன்னால் சகுண பிரம்ம தியானம், உருவக்கடவுளை வணங்கிறது, இந்த பிரபஞ்சத்தையே கடவுளாக நினச்சி வணங்கிறது, அந்த தியானம் பண்ணுறது. சமாதி யோகம்னு சொல்லுவாங்க, தியான யோகம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாஷையில் சொன்னால் உபாசனா யோகம். உபாசனை, கடவுளை உபாசனை செய்தல், தியானம் செய்தல். இது கடைசியில் இன்னொன்று போட்டிருக்கு பாருங்கள், ஹரிதோஷணாத். ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகம், கர்மயோகத்தில் ஒரு அங்கம் உபாசனா யோகம். அதாவது உடம்பால் செய்கிற செயல்கள், மனசால் செய்கிற செயல்கள், வாக்கால் செய்கிற செயல்கள். பாராயணம், திருவாசகம் முற்றோதுதல், அது என்னதுன்னா வாக்கால் செய்கிற புண்ணிய கர்மா. உடம்பால் நமஸ்காரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், பிரதட்சணம் பண்ணுறோம், இதெல்லாம் உடம்பால் செய்கிற புண்ணிய கர்மம். அப்புறம் மனசால் பண்ணுற புண்ணிய கர்மம்னா கடவுளை தியானம் பண்ணுறது. ஹரிதோஷணாத், ஹரிதோஷணாத்னா ஹரியை சந்தோஷப்படுத்துவதால், கடவுளை திருப்திப்படுத்துவதால். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். கடவுளிடத்தில் என் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. கடவுளுக்கு நாம் பண்ணித்தான் திருப்தியானு இல்லை. அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஆகிடப்போம்? அவர் எதிர்பார்த்துட்டுருக்கார், ஏதோ மந்திரி பிறந்த நாளுக்கு பாராட்டு விழாவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி அவர் எதிர்பார்த்துட்டுருக்கார். நம்ம போய் மாலை போட்டால் தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம போலன்னா அவருக்கு பொக்குன்னு போயிடுவார், இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம போய் கோயிலுக்கு போனால் தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை நான் பார்க்கலன்னா தட்சிணாமூர்த்தி பொக்குன்னு போயிடுவார். அப்படியா? நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் அவர் இப்படியே தான் இருக்க போகிறார், ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு பேசாமல் இருக்க போகிறார். நமக்குத்தான் அன்பை வளர்க்கறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. ஹரிதோஷணாத். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதில் நான் பக்தி யோகம்னு சொல்லலை. பக்திங்கிறது எல்லாத்துக்கும் வேணும். ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படை நம்பிக்கையும் இறை அன்பும். இது ரெண்டும் அடிப்படை. நம்பிக்கைன்னா ஸ்ரத்தையும் பக்தியும் அஸ்திவாரம். அதில் பக்தி இல்லாமல் கர்மம் கிடையாது, பக்தி இல்லாமல் இப்போ நம்ம படிக்கிற வேதாந்தமும் கிடையாது. ஆரம்பமே என்ன? ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரம் ஈஸ்வரம். ஹரிதோஷணாத்துன்னா இதெல்லாம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்துகிறதான். அவரை கடவுள் நம்மளை படைச்சிருக்கார், படைத்து திருக்குறளையும் படைச்சிருக்கார். நான் திருக்குறளை தான் சொல்லுவேன். திருக்குறளையும் படைச்சிருக்கார், எல்லாம் படைச்சிருக்கார். நம்ம திருக்குறளை படித்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காதா? நம்ம கொடுத்ததை நல்லா பயன்படுத்துகிறான், அப்பா அம்மா கொடுத்த சொத்தை பையன் நல்ல முறையில் பயன்படுத்தி பெருசாக்கினான்னு வச்சுங்களேன், அந்த பையனை சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? அதெல்லாம் கூட அல்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்னென்னா, திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நாம் திருக்குறளை படித்தா திருவள்ளுவருக்கு சந்தோஷம் ஏற்படுமா ஏற்படாது? திருவள்ளுவர் எங்கே இருக்காருன்னு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அவர் சந்தோஷப்படுறாரா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? கடவுளுடைய படைப்பில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்தினா, ஆஹா இவன் கொஞ்சம் விவரமாக பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். ஹரிதோஷணாத். அது என்னன்னு கேட்டால், எதை செஞ்சாலும் கடவுளோட சம்பந்தம் வைக்கணும். நீங்கள் என்ன கடமையை, சமூக கடமையாக இருக்கட்டும், அது குடும்ப கடமையாக இருக்கட்டும், உங்கள் சொந்த கடமையாக சொந்தமாக செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஈஸ்வர சம்பந்தம் இருக்கணும். நம்ம கல்ச்சரே, நம்ம கலாச்சாரமே அதுதான். எதை செஞ்சாலும் சரி. ஒரு விவசாயி உழறத்துக்கு முன்னாடி கடவுளை கும்பிடுறாரா இல்லையா? விவசாயத்தில் பொருள்கள் விளையிற போது அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரா இல்லையா? சமர்ப்பணம் பண்ணுறார்.
எதை பண்ணினாலும் சரி. இப்போ நம்ம வகுப்பையே என்ன பண்ணுறோம்? இறைவனுக்கு சமர்ப்பணம், இறைவனுக்கு நன்றி. ஆரம்பிக்கிற போது ஸ்லோகம் சொல்கிறோம், முடிக்கிற போதும் ஸ்லோகம் சொல்கிறோம். ஈஸ்வர சம்பந்தம். ஒரு புது துணி வாங்கினா சுவாமிகிட்ட வச்சு கட்டிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஹரிதோஷணம். புது நகை வாங்கினா அங்கேயே போட்டு பார்த்துன்னு அப்படியே போட்டுன்னு போய்டுறது இல்லை, எப்படின்னு தெரியாது. இப்போ சமைச்சா கூட உணவை என்ன பண்ணுவாங்க, சில பேர் அடுப்பில் இருந்தே கூட நைவேத்தியம் பண்ணிடுவாங்க, இறைவா உனக்கு சமர்ப்பணம். இல்லை இடையில வாயில் போட்டு பார்க்குறது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து பார்த்து உப்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணுற பழக்கமே கிடையாது. எல்லாம் பண்ணி சுவாமிகிட்ட கொண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுறது. எல்லாம் ஈஸ்வர சம்பந்தம். எதெடுத்தாலும் சரி, குழந்தை பிறந்தா கடவுளோட தொடர்பு, சாகிற வரைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு செயலும் செய்கிறதில்லை. திருடங்கூட என்ன பண்ணுறான், இன்றைக்கி மாட்டிக்காமல் நான் திருடிட்டு வரணும். திருடுற தொழிலில் கூட ஈஸ்வரனுடைய சம்பந்தம். கல்யாணம் பண்ணிக்கிறப்போ கோயிலில் வச்சு பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சாமி பிரார்த்தனை பண்ணி பண்ணுறாங்க. ஏதோ ஈஸ்வர சம்பந்தம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் ஏதாவது சொல்கிறாரா தெரியல, எப்படியோ ஈஸ்வர சம்பந்தம் இருக்குது. அந்த நம்ம செய்யக்கூடிய கடமைகள் இறைவனோடு தொடர்புடையதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் கர்மயோகம்னு பேர். ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஸ்வதர்ம அனுஷ்டானம் கர்மயோகா. இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிற பாவனையோடு நம்முடைய கடமைகளை செய்வதற்கு பெயர்தான் கர்மயோகம். ஆக இதெல்லாம் பகவத்கீதையில் 3வது அத்தியாயம். ஒப்பிடுக பகவத்கீதை 3வது அத்தியாயம். ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் நிறைய இடத்துல இருக்குது. காயே நமனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி. 5வது அத்தியாயம். யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஒரு வரிக்கு அர்த்தம் முடிகிறது. ஸ்வவர்ணாசிரம தர்மேண தபசா ஹரிதோஷணாத். பகவான் அதாவது தன்னுடைய கடமைகளை முறையாக செய்வதால் தகுதி உண்டாகும், வேதாந்தம் படிப்பதற்கான தகுதி உண்டாகும். தவம் செய்வதால் வேதாந்தம் படிப்பதற்கான தகுதி உண்டாகும். இறைவனை திருப்திப்படுத்துவதால், திருப்திங்கிறது ஜாக்கிரதையாக போட்டுக்கணும் நீங்கள். இறைவனை திருப்திப்படுத்துவதால்னா என்ன அர்த்தம்? இறைவனை வழிபடுவதால், இறை உணர்வோடு செய்வதால் இந்த சாதனம் உண்டாகும். இந்த 3ஐயும் சேர்த்து போட்டும் சொல்லலாம், பிரிச்சும் சொல்லலாம். முதலே சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்வவர்ணாசிரம தர்மேண சாதனம் பிரபவேத்து தபசா சாதனம் பிரபவேத்து ஹரிதோஷணாத்து. சுவாமிஜி இதெல்லாம் திருத்தியா பக்தியில் இருக்குது, அது பஞ்சமியில் இருக்கேன். பஞ்சமி திருத்தியார்த்தே ஹரிதோஷணாத்து. என்னமோ நான் திடீர்னு நடுப்புற என்னமோ பேசினேன்னு நினச்சிக்காங்க, சம்ஸ்கிருத இலக்கணம். இது 3ஆம் வேற்றுமையில் இருக்குது, அது 5ஆம் வேற்றுமையில் இருக்கேன்னு கேட்டால் 5ஆம் வேற்றுமையில் இருக்கிறத 3ஆம் வேற்றுமையாக அர்த்தம் பண்ணிக்கணும். ஹரிதோஷணாத்து சாதனம் பிரபவேத். வைராக்கியாதி சதுஷ்டயம் சாதனம் பிரபவேத். வைராக்கியம் முதலான 4 சாதனங்கள் உண்டாகும். வேதாந்தம் படிப்பதற்கான தகுதிகள் ஏற்படும். அந்த தகுதிகள் இனி விளக்கப்படுகின்றன. ஸ்லோகத்தை படிக்கலாம். பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு வைராக்யம் விஷயேஷ்வனு யசைவ காகவிஷ்டாயாம் வைராக்யம் தத்தி நிர்மலம். பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு வைராக்யம் விஷயேஷ்வனு யசைவ காகவிஷ்டாயாம் வைராக்யம் தத்தி நிர்மலம். தத்து வைராக்கியம். வைராக்கியம் என்றால் என்னங்கிறதனுடைய இலக்கணம் சொல்லப்படுறது. வைராக்கிய லக்ஷணம்.
வைராக்கியஸ்வரூபம். வைராக்கியம் என்றால் என்ன? நம்ம தமிழில் பழக்கத்தில் ஒரே வைராக்கியமாக இருக்கான், இக்கியமாக ஒரே வைராக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் வைராக்கியம் மூணாவது காது. வைராக்கியம், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வைராக்கியமாக இருக்கான். ஒரே வைராக்கியமாக இருக்கான். அது ரொம்ப விபரீதமாக போயிடுது, தப்பாக அர்த்தம் பண்ணிட்டாங்க. பிடிவாதத்தை வைராக்கியம்னு சொல்லிட்டாங்க. பிடிவாதமாக இருக்கான் அப்படிங்கிறத வைராக்கியமாக இருக்கான். ஞாபகம் வச்சுக்கணும். வைராக்கியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா பற்றின்மை. சரியான தமிழ் சொல் போடணும்னா பற்றின்மை. விருப்பு வெறுப்பற்ற தன்மை. பணம், பதவி, புகழ் இதெல்லாம் நிறைய இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. வைராக்கியம்னு சொன்னால் விகதா ராகா விராகா தஸ்ய பாவா வைராக்கியம். ராகான்னு சொன்னால் அட்டாச்மெண்ட், ஒட்டுதல். நேற்று கூட இது மோட்சத்துக்காக ஒரு மாதிரி சொன்னேன், அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே வைராக்கியம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதிக்காக சொல்கிறோம். வைராக்கியம் ஞானம் வந்தாச்சுன்னா வைராக்கியம் பூர்ணமாயிடும். தினம் என்ன சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னால்? அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹிச்ச பார்வதி. அம்மா தாயே அன்னபூர்ணி தேவி, எனக்கு சாப்பாடு கொடு. எதுக்காகன்னா நான் இன்னும் ஞான வைராக்கியத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கொடு, நிறைய ரூபா சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. பணம், பதவி, புகழ் அடையிறதுக்காக நான் சாப்பிடலை. நான் நல்ல அறிவை, நல்ல மெய்யுணர்வையும் பற்றின்மையும் உடையவனாக இருப்பதற்காக எனக்கு பிக்ஷை கொடு அப்படின்னு ஒரு சன்னியாசி கேட்குறான். வைராக்கியம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும், வெறுப்பும் கிடையாது விருப்பும் கிடையாது. நான் பணத்தை வெறுக்கலை, பதவியை வெறுக்கலை, ஆனால் விரும்பவும் இல்லை. எனக்கு அதில் வேண்டவும் வேண்டாம். அதை விரும்புகிறவங்க அடைஞ்சிட்டு போகிறாங்க, அனுபவிக்கிறவங்கள பார்த்து எனக்கு பொறாமையும் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ அதில் ஒரு மோகம், கொஞ்ச நாள் கழித்து விவேகம் வந்தால் வரலாம். நம்ம அதை பற்றி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கடவுள் அருளால் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, நான் ஏதோ பண்ணின புண்ணியம் எனக்கு கொஞ்சம் புரியறது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஊர்லாம் நிறைய பேர் தப்பாக போயின்னு இருக்காங்க வழியில், அந்த வழியில் நான் போக விரும்பலை. இவங்க பணம்னு ஓடுறாங்க, பதவின்னு ஓடுறாங்க, புகழ்னு ஓடுறாங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அதை நான் வெறுக்கலை. யாருக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கட்டும், ஆனால் அவங்கவுங்களுக்கு கடவுள் அறிவை பக்குவத்தை கொடுக்கட்டும். எனக்கு ஏதோ நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைகம், என்னவோ எனக்கு கிடச்சிருக்கு, ஏதோ ரொம்ப நாள் பண்ண புண்ணியத்தினால எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் வெறுக்கிறது இல்லை. வைராக்கியம், எனக்கு வைராக்கியம் வந்துடுதுன்னா எல்லாருக்குமே வைராக்கியம் வந்தாகணும்னு நான் பண்ண முடியாது. எனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன், அதனால் நீ அதை விரும்பாத, அதை கெட்டு போயிடுவேன் அப்படின்லாம் போய் ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. குழந்தைகிட்ட போய் கல்யாணம் பண்ணுற பத்திரிக்கை கொண்டு வைக்கிற போது இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னு வச்சுங்க, சாமி எனக்கு திருமணம் நடக்க போகுது, அதுக்காக நான் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, ஏன்ப்பா மாட்டிக்கிறேன், நிம்மதியாக இருக்கக்கூடாதா? அவளும் நிம்மதியாக இருக்கலாம், நீ நிம்மதியாக இருக்கலாம், அவளுக்கும் வேணால் சொல்லி கொடு, வேண்டாம் அப்படி நான் சொன்னேன்னு வச்சுங்க. சாமி திருவள்ளுவர் அறநினைப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ அப்படியா, அங்கே மாற்றிக்கணும், அங்கே நல்லா சொல்லணும். அப்படியாப்பா, நல்லா பண்ணு, சந்தோஷமாக இரு, சௌக்கியமாக இரு, காலப்போக்கில் எல்லாம் புரியும், எல்லாம் புரியும். திடீர்னு சொன்னால் புரியாது, எல்லாம் புரியும். அதான் சொல்கிறாங்க இல்லையா, என்ன பொண்ணு வீட்டில் எல்லோரும் அழுகிறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் அப்படி இல்லையே அப்படின்னா, நாளையிலேருந்து ஆரம்பிக்கோங்க, அங்கே ஆரம்பிக்கணும். ஆக வைராக்கியங்கிறது அது ஒரு அனுகிரகத்தினால வரக்கூடிய ஒரு இது. அதான் சொன்னார் இல்லையா, அந்த சாதனம் வரணும்னா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் வைராக்கியம் வரும்.
எதுல எல்லாம் வைராக்கியம்? வைராக்கியத்தை சொல்கிறார் பாருங்க. பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு விஷயேஷ்வனு வைராக்கியம். பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷுன்னா இருக்கிறதுலையே உயர்ந்த பதவி பிரம்ம பதவி, பிரம்மாவோட பதவி. அதில் இருந்து சாதாரண சிறு பதவி வரைக்கும் பிரம்மா முதல், பிரம்மாதின்னா என்ன அர்த்தம்? பிரம்மன் முதல் ஸ்தாவராந்தேஷு புல் வரையிலும் இருக்கிற விஷயங்கள், விஷயங்கள்னால் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா பொருள்கள், விஷயங்களில் வைராக்கியம். வைராக்கியம்னா விருப்பு வெறுப்பற்ற தன்மை. இந்த உலக வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பற்ற தன்மை, எந்த ஆசையும் கிடையாதுன்னு அர்த்தம் வைராக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். யதைவ காக்கவிஷ்டாயாம், இந்த காக்காயோட எச்சம் இருக்கு இல்லையா, காக்கவிஷ்டைன்னா என்ன அர்த்தம்? காக்கையினுடைய எச்சம் மேலே விழுந்தால் என்ன பண்ணுவோம்? அதை கழுவிடுவோம். அதை நாம் விரும்ப மாட்டோம், அதை வெறுக்கிறோங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு அப்படி தோணும், காக்கையோட எச்சத்தை வெறுக்கிறோன்னு. வெறுத்தா என்ன பண்ணுறது? மேலே விழுந்துடுத்து. அதை என்ன பண்ணுறோன்னா அதை நீக்கிடும். அதை எப்படி நாம் நாடுறது இல்லையோ, காக்கையினுடைய மலத்தை எப்படி நாம் ஒதுக்கி தள்ளுகிறோமோ, அப்படி இந்த உலக இன்பங்களை, உலக இன்பப் பொருள்களை ஒதுக்கி தள்ளுவதற்கு பெயர் வைராக்கியம். அது ஒரு வேல்யூ, ஒரு குணம் மனசுக்குள்ளே இருக்கிறது. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு பொருள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ மடமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் வச்சுன்னு இருக்கோம். நம்ம வெறும் சுவாமியாக இருந்தோன்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஊராக தெரிஞ்சுட்டு இப்படி பிட்சை எடுத்து சாப்பிட்ற சாமியாராக இருந்தோன்னு வச்சுங்களேன், வேண்டாப்பான்னு சொல்லிவிடும். எனக்கு வேண்டாம், வேணுங்கிறவங்களுக்கு குடு சொல்லிவிடும். அதனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிற அந்த எண்ணம் எனக்கு அது சுகத்துக்கு, இன்பத்துக்காக அது வேண்டாம். அதுலேருந்து நான் இன்பம் அனுபவிக்க விரும்பவில்லை. இது ஞாபகம் வச்சுக்கணும். சில பேருக்கு வைராக்கியம் வரும். வைராக்கியம் இந்த வைராக்கியத்தையெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய பிரிச்சிருக்கு. அதாவது அறியாமையினால் ஏற்படுற பற்றின்மை, அப்புறம் தற்காலிகமான பற்றின்மை, அறிவினால் ஏற்படுற பற்றின்மைன்னு 3 வகை. என்ன பற்றின்மைங்கிறது? எத்தனை வைராக்கியம்? இங்கிலீஷில் இதுக்கு பேர் டிஸ்பேஷன். டிஸ்பேஷன் 3 விதமான வைராக்கியம். அறியாமையினால் வர்ற வைராக்கியம், அப்புறம் தற்காலிகமாக ஏதோ கஷ்டத்தினால ஏற்படுற வைராக்கியம், அப்புறம் அடுத்த வைராக்கியம் என்னென்னா அறிவுபூர்வமாக ஏற்படுற வைராக்கியம் என்று வைராக்கியம் 3 வகைப்படும். மணி ஆயிடுச்சு, நாளைக்கு சொல்கிறேன். வைராக்கியம் 3 வகைப்படும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஞாபகமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஹரிவோம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு